சரி, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அந்த பிள்ளைக்குரிய கனம் நம்ம செலுத்தணும் இல்லையா? பெற்றோர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், என் மனைவின் மீது அபிஷேகம் இருக்கிறதுன்னு அப்படிலாம் தூசிக்கூடாதுன்னு ஒரு கணவன் நினச்சா அந்த குடும்பம் வேறு. என் புருஷன் மேலே அபிஷேகம் இருக்குது, வாழ்க்கையில் அபிஷேகம் இருக்கிறது, அந்த கணவனை நான் உதாசீனப்படுத்தி தாய் வீட்டு ஜனத்தோடு சேர்ந்து நான் அந்த மனுஷனுக்கு ஒரு விரோதியாக காணப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பொழுது அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதம் வேறு. இதெல்லாம் விட்டுடுவோங்க. வீட்டில் ஊர் ஊராக சுற்றுவான். இங்கேருந்து வண்டி கட்டிட்டு அங்கே போவான், அங்கேருந்து இங்கே போவான், அங்கே உபவாச கூட்டம் நடக்குது, இங்கே உபவாச கூட்டம் நடக்குது, எல்லாம் வானத்தின் நட்சத்திரங்களெல்லாம் பூமியில் வந்து பிரசங்கிக்கிறது. அந்த மனசு மேலுக்கு அபிஷேகம் ஒரு நட்சத்திரமான ஒரு பிரகாசம் இருக்கும். உன் குடும்பம் விளங்கணுமே. ஏன்னா இங்கே நேர வீட்டில் இருக்கிற தீபத்தை அனுப்பிச்சிட்டு தானே போகிறேன். அப்புறம் கர்த்தர் சொன்னார், செய்வேன்னு சொன்னார், தீர்க்க சொன்னார். எல்லா ஊழியக்காரும் ஒரே மாதிரி தீர்க்க சொல்கிறான். ஆனால் ஒரு பையன் சொன்னதுக்கும் நடக்கலை. ஆனால் கர்த்தர் நம்பாமையும் இருக்க முடியல.